அன்பு வணக்கங்கள். எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறத இப்ப தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டா பார்க்க முடியுது. இந்த எஸ்ஐஆர்ங்கிறது முதல் முறை இந்த வருடம் சர்ச்சையானது பீகார்ல ஜூன் 24ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணும்போது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் அனௌன்ஸ் பண்ணும்பொழுது தான் முதல் முறை எஸ்ஐஆர் அப்படிங்கிறத இந்த வருஷத்துல நம்ம கேட்டோம். எஸ்ஐஆர்னா என்ன, எலெக்ஷன் கமிஷனோட ரோல் என்ன, எலக்டோரல் ரோல்ஸ்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும், அது மட்டும் இல்லாம எந்த ரிக்குவயர்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பண்ணுவாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஏன் இதை அப்போஸ் பண்றாங்க, உண்மையாலே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு இது பாதிக்குமா, சிட்டிசனுக்கு எந்த மாதிரியான பாதிப்பு உண்டு, சிட்டிசன் கிட்ட ரெக்கார்டு வாங்க வேண்டியது எலெக்ஷன் கமிஷனோட பொறுப்பாக இருந்தாலும் இப்போ ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட்ஸு கரெக்டாக, சொல்லியிருக்கக்கூடிய லிஸ்ட் இருக்க டாக்குமெண்ட்டை கொடுக்க முடியுமா, நிறைய பேரோட பேர் இதில் சேர்க்கப்படாமல் போகுமா, அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருக்கிற லிஸ்ட்டில் டெலிஷனோ அடிஷனோ பண்ணுவாங்களா, இல்லை அந்த லிஸ்ட்டையே ஒதுக்கிட்டு புது லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.